உங்களுடைய மொபைல் நம்பரில் இந்த நம்பர் இருக்கா? 9897. இது ஃபர்ஸ்ட்டு லெட்டராக உங்களோடதில் வருது அப்படின்னா என்ன பலன் இருக்கும், எப்படி ஏன்னா இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. அப்படிங்கிறப்ப நமக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, தசாபதி நல்லா இருக்குது, யோகமான திசைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய கோச்சார பலனும் சூப்பராக இருக்குது. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த வண்ணமாகவே இருக்குதே, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மொபைல் நம்பரில் அந்த எண்கள் ஆக்டிவேட்டேஷன் நமக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு சிம்டம்ஸ் கொடுத்து நமக்கு தடையை உருவாக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம அந்த மொபைல் நம்பர்லேயும் நம்மளுடைய கிரக வலிமைகள் அதில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம உட்காந்த இடத்துலையே ஃபோனில் தான் பேசுகிறோம், ஃபோனில் தான் இந்த ப்ரோக்ராமையே ஃபோனில் தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குறதும் இந்த மொபைல் நம்பர் தான். அப்படிங்கிறப்ப இந்த மொபைல் நம்பர் நமக்கு எப்படி இருக்குதுன்னு நாமளே அதை பார்த்துக்கலாம். இப்போ 98 உங்களுடைய நம்பர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர் வாங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடன் மேலே கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது நேர்மையாக நடந்தால் வேல்யூ இல்லை, பொய் பித்தலாட்டம் பண்ணுறவங்களுக்கு தான் காலம் மாட்டுக்குதுங்கிறத நம்ம மனசை என்ன பண்ணிடும், விரக்தி தன்மைக்கு கொண்டு போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியானது இருக்கும். சகல விஷயத்திலையுமே ஒரு விருத்தி இல்லை, ஏதோ இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் 97 நம்பர் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரா. எப்படி ஜாதகத்தில் 12 கட்டங்களை வச்சு ஜாதகர், அவர் குடும்பம், அவங்க அம்மா அப்பா, குலதெய்வம், அடுத்தது மனைவி, இப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா? அதே போல் தான் நம்மளுடைய மொபைல் நம்பர்ஸை வச்சும் நமக்கு, நம்மளுடைய பார்ட்னருக்கு, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு, நம்மளுடைய தொழிலுக்கு எல்லாமே பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட்டு லெட்ரு நம்மளை குறிக்கக்கூடியது. அப்படிங்கிறப்ப இந்த லெட்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நாம நல்லா இருந்தால் தானே எதையுமே செய்ய முடியும் இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப இந்த 97 அப்படிங்கிற மாதிரியானது லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ், ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேருக்கு கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் உங்ககிட்ட பணம் என்ன போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு லட்சக்கணக்கான பணங்கள் ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே போல் ஏழையை கூட தனவந்தனாக்கக்கூடிய சக்தி இந்த 97க்கு உண்டு. அடுத்தது எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு விருத்தி யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த 97 அப்படின்னு சொன்னோம்னா. உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்டு, என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், புது புது திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். இது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான். இப்போ ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்தி கூட்டு நம்பர்னு ஒன்று இருக்குது. அப்படி வரும்போது நம்மளுடைய ஜாதக அமைப்பு பிரகாரமோ அல்லது காமனாவோ அது நமக்கு சூட்டபுளான நம்பராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தொட்டதெல்லாம் துளிர்விடக்கூடியதும் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய அமைப்பையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சார். இனி அடுத்த பதிவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.